அந்த காலத்திலலாம் வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கையோடு போட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து டெரகோட்டா ஓடு வந்தது. அதுக்கு அடுத்தது சிமெண்ட் ஓடு வந்தது. இப்போ இந்த ஓட்லிலாம் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறது தான் செராமிக் ரூஃப் டைல். இந்த செராமிக் ரூஃப் டைல் பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஏவி ரூஃபிங்ஸ். இந்த டைலை நம்ம ஏன் செராமிக் ரூஃப் டைல்னு சொல்கிறோம்னா, இந்த டைல் வந்து 100 டன் ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டியில் செராமிக் லேவை பயன்படுத்தி தயாரிக்கப்படுது. இந்த செராமிக் ரூஃப் டைலை பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பெனிஃபிட் என்னென்னா வாட்டர் அப்சர்ப்ஷன். டெரகோட்டா டைலில் கம்பேர் பண்ணுறப்ப செராமிக் டைலில் வாட்டர் அப்சர்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் டெரகோட்டா டைலில் வாட்டர் அப்சர்ப்ஷன் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அங்கங்கே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது, கருப்பாக வர்றது, கலர் ஃபேட் ஆகிறது, ப்ளஸ் வந்து டைலோட ஸ்ட்ரென்த்துமே குறைஞ்சிரும். பட் செராமிக் டைலில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட் என்னென்னா கலரிங். இப்போ நீங்கள் டெரகோட்டா டைல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சிமெண்டோடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் கலர் ஃபேடுக்கான சான்சஸ் அதிகம். நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் செராமிக் டைலில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. நம்ம கலருக்கும் வந்து 30 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட் வந்து டியூரபிலிட்டி. இப்போ இருக்க காலகட்டத்தில் மற்ற கிளே டைலை கம்பேர் பண்ணுறப்ப செராமிக் ரூஃப் டைலோட லைஃப் வந்து ரொம்ப அதிகம். செராமிக் டைலோட லைஃப் வந்து 70 இயர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட் வந்து லைட் வெயிட்டு. நீங்கள் டெரகோட்டா டைல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, சிமெண்ட் டைல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மினிமம் வந்து 4 kg மேலே இருக்கும். பட் செராமிக் டைலோட வெயிட்டு 2.5 kg தான் இருக்கும். உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பெனிஃபிட் வந்து யூனிஃபார்மிட்டி. காமனாக வந்து செராமிக் டைல் வந்து அட்வான்ஸ்டு மிஷினில் தயாரிக்கப்படுறதுனால உங்களுக்கு சைஸஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஃபிக்ஸிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு செராமிக் டைலில் நிறையா மாடல்ஸ், நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ரூஃபுக்கு என்ன மாடல், என்ன கலர் செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செராமிக் டைல் சூஸ் பண்ணிக்கலாம். செராமிக் டைலை பொறுத்த வரைக்கும் 4 மாடல் இருக்குது. அந்த மாடல் ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் டிஸ்பிளேயில் ஷோ பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நார்மல் வேவ் மாடல், செகண்ட் வந்து ஸ்பானிஷ் ஸ்டைல் மாடல், தேர்ட் ஒன் வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல் மாடல், ஃபோர்த் ஒன் வந்து ஃப்ளாட் டைல் மாடல். இப்போ நம்ம பார்த்த 4 மாடல்லையுமே ஒவ்வொரு மாடலுக்குமே தனித்தனி சைஸஸ் இருக்குது. ஒவ்வொரு மாடலுக்கும் சைஸ் வேரியேஷன் வரும். அதே மாதிரி ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்டு PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். செராமிக் ரூஃப் டைல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக கிளே டைலுக்கு எந்த மாதிரி ரூஃப் ஒர்க் பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணி செராமிக் டைலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம செராமிக் ரூஃப் டைல் பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். உங்களுக்கு இந்த செராமிக் ரூஃப் டைல் தேவைப்பட்டாலோ இல்லை செராமிக் ரூஃப் டைல் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.